வடமாகாணத்தில் கடுமையான மணல் பற்றாக்குறை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பில் முக்கிய சந்திப்பில் அரசியல்வாதிகள் ஜேவிபி தொடர்பில் கசிந்த தகவல். ரணிலின் மற்றும் ஒரு மோசடி அரசு கையகப்படுத்திய 5 ஏக்கர் காணி. பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவதாக வாக்குறுதி அனுரவுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. திடீர் பணக்காரர்களுடன் போலீசார் நல்லுறவில் பவானந்த ராஜா குற்றச்சாட்டு. திருகோணமலை வைத்தியசாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் பிக்குகள் சர்ச்சையை கிளப்பும் சிவில் அமைப்புகள். தரமாறு கல்வி மறுசீரமைப்பு குழுவுக்கு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம். யோன்ஸ்டன் உள்ளிட்ட 5 நீதிமன்றத்தின் உத்தரவு. வால்டர் ஹாம்டன் சாட்சியங்கள் ரணில் விவகாரத்தில் சிஐடி விசாரணை மீது வலுக்கும் சந்தேகம். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை 30 ஆண்டுகள் கடந்தும் தொடரும் நீதி தேடல். மாணவர்களிடம் பணம் மறவிட்டு பாராட்டு விழாக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மௌனம் காக்கின்றது யோசப் ஸ்டாலின். தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாணம் தற்போது கடுமையான மணல் பற்றாக்குறை என்ற மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக இலங்கை தேசிய நிர்மாணம் சங்கத்தின் வடமாகாண கிளையின் தலைவர் நந்தரூபன் தெரிவித்துள்ளார். இந்த நிலை வீடமைப்பு அரசு அபிவிருத்தி திட்டங்கள் தனியார் கட்டுமானங்கள் மட்டுமல்லாது கட்டுமான துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்வாதாரம் கொண்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் கடுமையாக பாதித்து வருகின்றது என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கோரிக்கையில் ஒரு அடிப்படை கட்டுமான பொருளான மணல் இன்று சட்டப்பூர்வமான வழிகளில் கிடைக்காத நிலைக்கும் தாங்க முடியாத விலைக்கும் சென்றுள்ளது. அதே நேரத்தில் சட்டவிரோத சந்தைகளில் மணல் மிக உயர்ந்த விலைக்கு இலகுவாக கிடைப்பது ஒழுங்குமுறை கண்காணிப்பு மற்றும் நிர்வாக தோல்விகளை தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. இது மணல் மாஃபியா கட்டுப்படுத்த முடியாததாலோ நிர்வாக பலவீனங்களாலோ அல்லது நிறுவன தோல்வியாலோ ஏற்பட்டிருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் வடமாகாண அபிவிருத்தி நேரடியாக முடக்கப்பட்டுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. உடனடி கட்டமைப்பு தீர்வுகள் அவசியம். பொறியியலாளர்களாக பிராந்திய அபிவிருத்தியை நேரடியாக பாதிக்கும் பிரச்சினைகளில் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டியது எங்களின் கடமை என நாங்கள் நம்புகின்றோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு ஆளுநர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக வடமாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மணலியாட்டுகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். இத்தகைய மணலியாட்டுகள் மணல் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய, அநியாய விலை உயர்வுகளை கட்டுப்படுத்த, சட்டவிரோத மணல் விநியோகத்தை லஞ்சங்களையும் உடைக்க, அனுமதிக்கப்பட்ட கட்டுமானங்களுக்கு தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய உடனடி தேவையாகும். ஆற்று மணல் சார்பை குறைக்கும் பொறியியல் புதுமைகள் அதே நேரத்தில் தொடர்ந்து ஆற்று மணலையே சார்ந்து செயல்படுவது நிலைத்தன்மையற்றதும் தொழில்முறை ரீதியாக பொறுப்பற்றதுமான செயல் என்பதை தெளிவாக கூற வேண்டியுள்ளது. பொறியியல் தலைமைக்கான அவசர அழைப்பு இலங்கை பொறியாளர் சங்கம் போன்ற அமைப்புகள் இந்த நிலையில் தொழில்நுட்ப வழிகாட்டுதலையும் கொள்கை தாக்கங்களையும் வழங்க வேண்டிய தார்மீக மற்றும் தொழில்முறை பொறுப்பை கொண்டுள்ளன. இந்த பிரச்சினையில் பொறியாளர்கள் முன்னணியில் வராவிட்டால் முக்கிய முடிவுகள் தொழில்நுட்ப அறிவியலாத சுயநல குழுக்களின் கைகளில் தொடர்ந்து இருந்து நீண்டகால அபிவிருத்திக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். மேலும் தாமதமின்றி உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளையும் கொள்கை அமைப்பாளர்களையும் தொழில்முறை நிறுவனங்களையும் வலியுறுத்துகிறோம். ஒரு அடிப்படை வளம் அபிவிருத்திக்கு தடையாக மாறும் நிலையை வடமாகாணம் இனி சகிக்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று சமீபத்தில் கொள்ளுப்பட்டியில் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய, முன்னாள் அமைச்சர்கள் ராஜித சேனாரத்ன, திஸ்ஸ அத்தநாயக்க, வஜிர அபேவர்தன, கயந்த கருணா திலக மற்றும் அரசியல்வாதிகள் குழு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மற்றும் சுனில் ஜாயந்த நவரத்ன ஆகியோரின் கூட்ட தயாரிப்பில் தயாரான திரைப்படத்தினை பார்வையிட பந்துல குணவர்த்தனவின் அழைப்பின் பேரில் வந்துள்ளனர். இதன்போது திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பு அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு சுருக்கமான உரையாடல் இடம்பெற்றுள்ளது
செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் ஜேவிபியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிட்டத்தட்ட 40 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை இழப்பார்கள் என்ற தகவல் வெளியானதாக கரு ஜெயசூரிய கூறியுள்ளார். ஓய்வூதியத்தை ஒழிப்பது பல்வேறு காரணங்களால் உதவியற்றவர்களாகவும் நோய்வாய்ப்பட்டும் இருக்கும் கணிசமான எண்ணிக்கையிலான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதிக்கும் என்பதால் ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததாக கரு ஜெயசூரிய தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மோசடியாக வழங்கிய 5 ஏக்கர் காணியை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள விகாரகல்ல தோட்டத்திற்கு சொந்தமான 5 ஏக்கர் காணியை விடுமுறை விடுதி கட்டுவதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காணி உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் கைமாற்றப்பட்டுள்ளது. மேலும் குத்தகை நிபந்தனைகளும் மீறப்பட்டதால் காணியை மீள கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணி அன்று குத்தகை பத்திரம் மூலம் 30 வருட காலத்திற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு சுமார் 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் குத்தகைக்கு விடப்பட்ட இந்த காணி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குத்தகை விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சமீபத்தில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காணி அமைந்துள்ள பகுதி தியலும நீர்வீழ்ச்சி உட்பட பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தற்போது சிங்கம் போன்ற கொடிய முகத்துடன் புதிய பயங்கரவாத தடை சட்டத்துக்கு வரைவை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பு நீதி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள், காணாமலாக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், அருட்தந்தை மாசக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்பொழுது கருத்து தெரிவித்து அருட்தந்தை மாசக்திவேல், ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு இல்லாத கொடிய முகம் ஒன்று அனுரவுக்கு இருக்கிறது. இந்த சிங்கம் தெற்கில் உள்ள தமிழ் மக்களை வேட்டையாட காத்திருக்கின்றது. இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழர்கள் சூறையாடப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று வலியுறுத்தினார். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிழக்கச் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான உத்தரவை அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோகந்த அபேசூரியோ மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாத்தினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்கொட ஹசப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாண வம்சதேச தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிழக்கச் செய்யுமாறு கோரி ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு தயாராக இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் அறிவித்துள்ளார். இதற்கமைய இந்த உத்தரவு எதிர்வரும் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதியரசர் ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் அதற்கு முன்னதாக இந்த உத்தரவை தயார் செய்ய முடியுமாயின் எதிர்வருகின்ற 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவ்வாறு நிகழுமாயின் அது குறித்து தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். மால்டாவில் வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து வெளிநாட்டில் நடத்தும் பெரிய அளவிலான மனித கடத்தல் நடவடிக்கை குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சுத்தா என்ற நபர் தனது தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளில் காணொளிகளை வெளியிட்டு இந்த மோசடியை மேற்கொண்டு வந்துள்ளார் என்று தெரிய வருகின்றது. மேலும் அவருக்கு பணத்தை கொடுத்து இந்த மோசடியில் சிக்கிய நபர்களிடமிருந்து தற்போது பணியகத்துக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய அவருக்கு எதிராக தற்போது பணியகத்தினால் அவசியமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் மேலும் இந்த மோசடியில் சிக்கியவர்கள் இருப்பின் கூடிய விரைவில் பணியகத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றது. 1985ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின்படி இலங்கைக்கு வெளியே வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை சேர்த்தல், பிரச்சாரம் செய்தல், பணம் சேகரித்தல், தகவல்களை சேகரித்தல், கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளல் ஆகியவற்றுக்கு அனுமதி பத்திரம் பெறப்பட வேண்டும் என்பதுடன் அனுமதி பத்திரமின்றி இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் பணியகம் குறிப்பிடுகின்றது. வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்கள் தமது தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் அல்லது புதிய சமூக
சமூக ஊடக பக்கங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்யும் போக்கொன்று தற்போது உருவாகியுள்ளதாக பணியகம் அவதானித்துள்ளது. எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்வதற்காக பணியகத்தின் அனுமதி பெற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களிடம் தவிர வேறு இடைத்தரகர்களிடம் பணம் அல்லது கடவுச்சீட்டுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு பணியகம் வேலை தேடுபவர்களிடம் மேலும் கோரிக்கை விடுக்கின்றது. இலங்கையின் 78வது சுதந்திர தின விழாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து பிரமுகர்கள் அழைக்கப்படவில்லை, மாறாக ஜனாதிபதி தலைமையிலேயே நிகழ்வுகள் நடாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நடந்த ஊடக சந்திப்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சித்துறை அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன, அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மாதிபர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது வெளிநாட்டு பிரமுகர்கள் அழைக்கப்பட்டுள்ளனரா என்ற கேள்விக்கு பதிலளித்து அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன, கொழும்பில் உள்ள தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் வெளிவிவகாரத்துறையுடன் தொடர்புடையவர்கள் பங்கேற்பார்கள். மாறாக வெளிநாடுகளில் இருந்து பிரமுகர்கள் அழைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். வலிமேற்கில் திடீர் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, லிஸ்ட் தரவா என பாராளுமன்ற உறுப்பினர் வலிமேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவனந்தராஜா பட்டுக்கோட்டை போலீசாரிடம் இன்று தினம் கேள்வி எழுப்பினார். வலிமேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பினார். மேலும் தெரிவிக்கையில், அவர்கள் எப்படி திடீர் பணக்காரர்கள் ஆனார்கள், போலீசார் எவ்வாறு அவர்களுடன் நல்லுறவில் இருக்கின்றார்கள் என மக்கள் காணொலி ஆதாரத்துடன் நமக்கு தந்துள்ளார்கள். திடீரென பணக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் திடீர் நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கானி பிரதேச செயலர் பிரிவிலும் திடீர் பணக்காரர்கள் ஆகியுள்ளார்கள் என எமக்கும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே அவ்வாறானவர்கள் குறித்தான தகவல்களை மேலும் எங்களுக்கு வழங்குங்கள். எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளோம். அவர்கள் அது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள். போலீசாருக்கு முகவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அது குறித்து அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்றார். தற்போது தரம் 6 கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சர்ச்சைக்குள்ளாகிய நிலையில் பிற்போடப்பட்டுள்ள புதிய பாட கல்வி மறுசீரமைப்பு குறித்து சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து அதனை செயற்படுத்துவதற்கு பொருத்தமான திட்டவரவை முன்மொழிவதற்கான நிபுணர்கள் குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி கல்வி அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் வழங்கிய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் பாடத்திட்ட கல்வி சீர்திருத்த பணிகளை முன்னெடுக்கும் விசேட நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதமரின் ஆலோசனையின்படி தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி விவகாரங்கள் சபை தலைவர் பேராசிரியர் பிரியங்க நிசேனநாயக்க தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா, தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி விவகாரங்கள் சபையின் முன்னாள் தலைவர் கலாநிதி உபாலி மாம்பிட்டிய, முன்னாள் உறுப்பினரும் கொழும்பு பல்கலைக்கழக சமூகவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளருமான பேராசிரியர் முகமது மகேஸ் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகம் ரஞ்சித் பத்மஸ்ரீ ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவின் முதலாவது கூட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி தேசிய கல்வி நிர்வாகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு தகுதியான தாதியும் நிரந்தர வைத்தியரும் தேவை என கலாநிதி சிதம்பரம் முகன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற சங்கானி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புனர்வாழ்வு அமைச்சினால் யாழ்ப்பாணம் மற்றும் வட்டுக்கோட்டை வைத்தியசாலைக்கு கட்டில்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்ட போதிலும் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் கட்டில்கள் தேவைக்கு அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு இதற்கான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரி கருத்து தெரிவிக்கையில், 2 மருத்துவ உத்தியோகத்தருக்கு மாத்திரமே பணிநிலை காணப்படுகிறது. இரவில் மருத்துவர் கடமையில் இருக்க வேண்டும் என்றால் 4 மருத்துவ உத்தியோகத்தராவது பணியில் இருக்க வேண்டும். இம்முறை மருத்துவ உத்தியோகத்தர் மற்றும் தாதியர் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தரப்புக்கு அனுப்பியுள்ளோம். நாட்டின் நிலைமை காரணமாக கடந்த சில வருடங்களாக பணி நியமனம் செய்யப்படவில்லை. அதனாலேயே இந்த நிலை உருவாகியுள்ளது. எனவே எங்களுக்கு அனுமதி கிடைத்ததும் இந்த விடயத்தை சீர் செய்வோம் என்று குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். யோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லோரியொன்றை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வத்தளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்த அழைப்பின் நம்பகத்தன்மையை ஆராய்வதற்காக பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த குற்றப்புலனாய்வு பிரிவின் குழு பல்கலைக்கழக அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய தவறிவிட்டதாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பணிபுரியும் அதிகாரிகளிடமிருந்து மட்டுமே குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக வழக்கறிஞர் குமார் துணசிங்கு மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பு 7 பிளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளிடமிருந்து மட்டுமே குற்றப்புலனாய்வு பிரிவுக்குழு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்திற்கான முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடமிருந்தும் அவர்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் எனினும் வால்டர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய எவரிடமிருந்தும் இந்த வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்படவில்லை. சட்டக்குழு விரைவில் தங்கள் கூற்றுகளை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநக்க நாயக்கவின் வழக்கு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த துனசிங்கம் ஏகநாயக்க தலைமறைவாகிவிட்டார் என குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். ஏகநாயக்க தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு நியாயப்படுத்தும் விதிவிலக்கான சூழ்நிலைகளை முன்வைக்க தவறியதனால் பிணை மறுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதேவேளை ரணிலின் சட்டக்குழுவில் ஒரு பகுதியாக இருக்கும் வழக்கறிஞர் தினேஷ் விதானபாத்திரனும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சமூக ஊடக விமர்சனத்தின் தாக்கம் குறித்து கவலை தெரிவித்தார். சில சமூக ஊடக பதிவுகள் ரணில் விக்ரமசிங்கவை மோசமாக பாதிப்பதாகவும் இத்தகைய உள்ளடக்கம் இயற்கை நீதியின் கொள்கைகளின் பயன்பாட்டை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் என்றும் கூறினார். ரணிலுக்கு எதிரான இந்த வழக்கு அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியதுடன் இங்கிலாந்து பயணம் குறித்த விசாரணையை நடத்தும் நிறுவனம் ஷானி அபேசகர தலைமையில் உள்ளது என்றும் அவர் 2024 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது தேசிய மக்கள் சக்திக்காக பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் விசேட கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது. குறித்த கலந்துரையாடல் 692 பருத்தித்துறை வீதி நல்லூர் சிவகுரு ஆதீன மண்டபத்தில் நாளை பிற்பகல் 3:15 மணியளவில் இடம்பெறவுள்ளது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் 31 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை எப்போது எனும் முழக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படவுள்ளது. எமது உறவுகளின் விடுதலைக்காய் ஒன்றிணைவோம் எனும் துணிப்பொருளில் இந்த அறப்போராட்டம் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களிடம் பணத்தை அறவிட்டு அவர்களுக்கே பாராட்டு விழாக்களை நடத்தும் வழக்கம் கடந்த ஆட்சி காலத்தில் தாராளமாக இடம்பெற்றது. நாம் அதற்கு எமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தோம். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் இவ்வாறான சம்பவங்கள் எல்லா இடங்களிலும் இடம்பெறுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றிய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வுகளே அதிகம் இடம்பெற்று வருகின்றன. இதற்கு பாடசாலை சமூகமானது பெற்றோர்களை அழைத்து கதைத்து இந்நிகழ்வை பெற்றோர்களை செய்வது போன்ற பார்வையில் தாமே முன்னின்று சகல விடயங்களையும் கையாள்கின்றனர். எந்த இடத்திலும் பாடசாலையை சம்பந்தப்படுத்தாது பெற்றோர்களின் வங்கி கணக்கிலக்கங்களை வழங்கி அதில் பணத்தினை சேகரித்து நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றனர். இதற்காக இவர்கள் வாட்ஸ்அப் குழுவையும் வைத்துக் கொள்கின்றனர். இதில் என்ன ஆச்சரியமான சம்பவம் என்றால், இவ்வாறான நிகழ்வுகளின் பின்புலம் அறிந்து கல்வி அதிகாரிகளே நிகழ்வின் பிரதம அதிதிகளாகவும் சிறப்பதிதிகளாகவும் கலந்து கொள்கின்றனர். தரம் 1 சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்துக்கு பெருந்தொகை பணத்தை அறவிட்டு சில பிரபல பாடசாலைகள் வெளிமாணவர்களை சேர்த்துக் கொள்கின்றன. சில பாடசாலைகளில் ஆசிரியர்களே பெற்றோர்களாக இருப்பதால் அது குறித்து அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் கல்வி மறுசீரமைப்பை கொண்டு வருவதிலும் அதில் மாற்றங்களை ஏற்படுத்துவதிலும் முன்னிற்கும் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியிலும் இவ்வாறு அப்பாவி பெற்றோர்களிடம் பணத்தை பெற்று பாராட்டு விழாக்கள் இடம்பெறுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? மேலும் இந்த மாணவர்களில் திட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கும்போது கல்லூரி நிர்வாகங்கள் இப்படி ஈவிரக்கமின்றி நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி பாராட்டு விழாக்களை நடத்தும் கல்லூரிகளை இனம் கண்டு நிகழ்வின் செலவினங்கள் மற்றும் நிதி சேகரிப்பு குறித்து முழுமையான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பில் நாம் உயர்கல்வி மற்றும் மாகாண கல்வி அமைச்சுக்கு அழுத்தங்களை வழங்குவோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர்.
இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jafnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.